மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். யாழ் நீங்க பாரு, வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியா அரியணும்னு சொன்னல, எப்படி இருக்கு பாரு. வட வாசனை அப்படியே தூக்குதா? சுட்டது யாரு? என் யாழ்னி தானே. அதான் இப்படி ஒரு வாசனை. டேய் பொண்டாட்டி தாசா, கஷ்டப்பட்டு இவ்ளோ வடையும் சுட்டது நான். உன் பொண்டாட்டி கூட மாட உதவிதான் செஞ்சா, அதுக்கு உன் பொண்டாட்டிக்கு பாராட்டு, அம்மாக்கு இல்லையா? அது விடுங்க அத்தை, அவர் பங்குக்கு ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இளங்கோ, என்னது இது? இது வந்து ஸ்பெஷல் ஸ்வீட். ஏண்டா வீட்ல இவ்ளோ பண்ணி வச்சிருக்க, அதே எதுக்கு தேவையில்லாம வாங்குன? இருக்கட்டுமா, அக்ஷயாக்கு சின்ன வயசுல இருந்து நான் பெருசா எதுவுமே பண்ணல. அண்ணன் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கல்யாண விஷயத்திலயாவது நான் என் பங்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால பொண்ணு பாக்குறதுல இருந்து என்னோட பங்கை நான் ஆரம்பிச்சேன். சரி சரி, ஓம் பங்கையும் வச்சுக்கலாம். வந்துட்டாரு பாரு நாட்டாம. இப்ப எல்லாம் ரெடியா இருக்கான்னு கேப்பாரு. என்ன எல்லாம் ரெடி தானே? எப்படி? எல்லாம் ரெடி. அமுதா, இன்னைக்கு அக்ஷயாவை தான் பொண்ணு பார்க்க வராங்க, தெரியும்ல? தெரியும் நீ, அதுன்னு எனக்கு புதுசா சொல்றீங்க. அடி மக்கு பொண்டாட்டி, அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கு பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு வந்து நிக்கிறேன்னு கேக்குறாங்க. இல்லக்கா, கரெக்ட்டா? நீ ஒருத்தன் தான் இந்த வீட்ல அமுதாவை கரெக்ட்டா புரிஞ்சு வச்சிருக்க. Thank you. போய் முடிட்டு. என்ன மாத்தி குமறாங்க. அத்தை, வாணே. செம்ம அழகா இருக்கீங்களே. நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா வயிறு எரியுது, அதுவே இனியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அழகு அது இதுன்னு கொஞ்சம் வேண்டியது. அத்தை, சூர்யா வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களாம். அக்ஷயா ரெடி ஆயிட்டாளா? நான் போய் பாத்துட்டு வந்துடவா? போய் பாரு. இது வரேன். விக்ரம், அக்ஷயா நம்ம வீட்டுக்கு ஒரே பொண்ணு. நமக்கு கிடைச்சிருக்கிற சம்பந்தமும் பெரிய இடத்து சம்பந்தம். அதனால அக்ஷயாவை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா அனுப்பி வைக்கணும்பா. அம்மா கவலையே படாதீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லாம் சிறப்பா பண்ணிடலாம். நீ பண்ணுவேன்னு தெரியும், இருந்தாலும் சொல்லணும்ல. அக்ஷயா, என்ன நீனும் ரெடியாகவே இல்லையா? அது வந்து ஹே, எல்லாரும் கம்பல் பண்ணாங்கன்னு தான் நீ ஓகே சொன்னியா? உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அண்ணி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அப்புறம் ஏன் இன்னும் ரெடியே ஆகாம இருக்க? மாப்பிள்ளை வீட்ல இருந்து இப்ப வந்துருவாங்கம்மா. சரி இரு, ஒரு நிமிஷம். நீ முதல்ல இந்த புடவையை கட்டு. அழகு தேவதை. சரி இரு, அவங்க வந்த உடனே நான் உன்னை கூட்டிட்டு போக வரேன். ஏய், வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? சீக்கிரம் வாங்க. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க ப்ரோ? ப்ரோன்னு கூப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. ஐம் சாரி, அப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காது இல்ல? அப்படி இல்லப்பா, இப்பதான் முறை மாறுது. ஆமா, இப்ப எங்களுக்கு மச்ச முறை ஆக போறீங்க. இனியா எங்க? ஏதோ ஆண்டி, வாங்க ஆண்டி. என்ன மாப்பிள்ள, பொண்ணு பார்க்க தயாரா இருக்கீங்க போல? என்ன இவர் இந்த வீட்டு மாப்பிள்ள, மரியாதை கொடுத்துதான் பேசணும். ஓகேங்க. மாப்பிள்ள சார், வாங்க உள்ள வாங்க சார். வாங்க உள்ள வாங்கம்மா, வாங்க. வாங்க ஆண்டி. வாங்க ஆண்டி. வா சூர்யா, உட்காருங்க, வாங்க. சந்தோஷமா உட்காருங்க ஆண்டி. உட்காரு. வா சூர்யா, வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க.
யாழினி பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வா. ஆ சரி. போ. எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இந்தாங்க மாமா, ஆண்டி நீங்க சாப்பிடுங்க. எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இது நம்ம இனியா வீடு. இதுல எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? மூச்சுக்கு 300 தடவை அவ பேரையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீ சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதம்மா. விக்ரம் அம்மா காதுல விழுந்துற போகுது. ஆமா ஆமா. பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லட்டுமா? பார்த்த பொண்ணு தானே, அதுவும் இனியாவே சொல்லிட்டா. அப்புறம் எதுக்கு பொண்ணெல்லாம் பார்க்கணும்? நாங்க இங்க பேசி முடிக்க தான் வந்திருக்கோம். இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லீங்களா? மாப்பிள்ளை தம்பி பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுவார் இல்லையா? அங்கிள், இனியா பார்த்து ஓகே சொல்லிட்டா போதும். எனக்கு ஓகே தான். சார் போதும் போதும், என்ன புகழ வேணாம். மாமா சொன்ன மாதிரி முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் போய் அக்ஷயாவை கூட்டிட்டு வரேன். எங்க அங்க பாருங்க. தேங்க்ஸ் பா. குடு, சரி, வா. என்கிட்ட குடு. என்னடா சூர்யா, பொண்ணு எப்படி? பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குமா? அக்ஷயா, சூர்யாவை முன்னாடியே தெரியும் தான், இருந்தாலும் மாப்பிள்ளைய ஒரு தடவை நல்லா பாத்துக்கோ. பாருடின்னு சொன்னா என்ன வெக்கப்பட்டுட்டு இருக்க பாரு. ஆண்டி உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு டபுள் ஓகே. உங்க வீட்டு பொண்ண இப்பவே என் கூட அனுப்புறதா இருந்தா கூட நான் கூட்டிட்டு போக ரெடி. ஆமா இனியா? நீங்க கூட்டிட்டு போவீங்க, ஆனா நாங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் முறைப்படி செஞ்சுதான் நாங்க அனுப்புவோம். அது உங்க இஷ்டங்க. எனக்கும் என் பையனுக்கும் உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வழக்கப்படி பூ வச்சு உறுதிப்படுத்திக்கிறோம். வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி அது குடிப்பி. இனியா பாரு, வலிக்கல? ஆண்டி பூ கரெக்டா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அக்ஷயா, 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 என்னாச்சு? என்னாச்சு? அக்ஷயா அம்மா, என்னாச்சு? என்னாச்சு பாருங்க. என்னன்னு தெரியல. திடீர்னு என்னாச்சு அவளுக்கு? ஒரு நிமிஷம். கொஞ்சம் ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் காமன் நவடேஸ்.
அக்ஷயா அக்ஷயா என்னாச்சு? சரி சரி ஐயோ என்னாச்சு அக்ஷயா? வாமிட் பண்றாங்க. சரி வரட்டும். உட்காருங்க. வாய் தொடச்சுக்கோ. இப்போ ஓகேவா? நல்லா தொடச்சுக்கோ. அக்ஷயா என்னாச்சுடி? ஐயோ என்ன ஆச்சு அக்ஷயா? எதுக்கு இப்ப வாந்தி எடுத்த? எதுவும் உடம்பு சரியில்லையா? சொல்லு அக்ஷயா. ஏய் இப்ப சொல்ல போறியா இல்லையா? அத்தை கொஞ்ச நாளா எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. இப்படிதான் முழிச்சுக்கிட்டே இருக்கா. அத்தை விடுங்க அத்தை, இருங்க. இப்படி மிரட்டினா அவ பயந்துருவா. அக்ஷயா என்னாச்சுமா? அண்ணி, மதியம் சாப்பிட்டதுல இருந்து ஒரு மாதிரி ஃபீவரிஷாவே இருந்துச்சு. தலைவலி வேற. டேப்லெட்டும் போட்டேன். ஆனா இப்ப கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கு. சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். அதான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வந்து சூர்யா கிட்டயும் ஆண்டி கிட்டயும் பேசிக்கிறேன். நீ வா போலாம். இல்ல அண்ணி, அங்க வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் வரல. அக்ஷயா ஏய் ஓங்கி உன்னை போட்டேன்னு வை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரலன்னு சொல்லிட்டு இருக்க. அத்தை அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. இப்படி எல்லாம் மிரட்டாதீங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ். அக்ஷயா நான் இருக்கேன்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ வா, நான் பேசுறேன். நீ வா போ. வா அக்ஷயா வா. ஒண்ணும் இல்ல, வா போடி போ. She's okay. She's okay. ஆண்டி ஒண்ணும் இல்லையே. ஒன்றும் இல்லை. அது என்னமாச்சு? உடம்பு சரியில்லையா? ஆண்டி அவ கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு. திடீர்னு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி பரபரப்பா நாங்க அவளை ரெடி பண்ணோம்ல, அதனால கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டா. அதான் கொஞ்சம் தலைவலி, சாப்பாடு டைஜஸ்ட் ஆகலன்னு வாமிட் எடுத்துட்டா. வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி. அக்ஷயா இப்போ ஓகே தானே? நீ எதுக்குமா டென்ஷன் ஆகுற? நீ இனியா கிட்ட கேட்டு பாரு. நானும் சரி சூர்யாவும் சரி உன் இஷ்டத்துக்கு மாறா நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். நீ எதுக்கும் பயப்படாத. இனியா, அக்ஷயா ரொம்ப டயர்டா இருக்கா. நாம பேச வேண்டியது எல்லாம் இன்னொரு நாள் பேசிக்கலாம். இல்ல ஆண்டி அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே, அப்ப நாங்க கிளம்புறோம். அங்கிள் வரோம். Okay. சரி பாய். அப்புறம் நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் கண்டிப்பா வந்து வரோம். விருந்து சாப்பிடணும். கண்டிப்பா வாங்க. வரோம். வராமையா? நாங்க ஆண்டி வரோம். கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க. சரி நீ. வாயாள்னி. இரு அக்ஷயா, அனுப்பிட்டு வந்துடும். நீ போய் கார் எடுப்பா. வரோம். Thank you. வாங்க. Thank you. பாய். இனியா வரோமா? வாங்க ஆண்டி. இனியா ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க, பேசிக்கலாம். சரி ஓகே, உள்ள போ. வாங்க. பரவாயில்ல. இவ வாந்தி எடுத்தத அவங்க பெருசா எடுத்துக்கல. இதே வேற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருந்தா இவ வாந்தி எடுத்தத பார்த்து இந்நேரம் பயந்து ஓடியே போயிருப்பாங்க. சித்தி இங்க பாருங்க, ஆண்டியும் சூர்யாவும் நல்லவங்க. அவங்க மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்ல. அவ உடம்பு சரியில்லாம வாந்தி எடுத்தத அவங்களே ஒண்ணும் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா உங்களால மட்டும் அப்படி எடுத்துக்க முடியலல்ல. இத வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறீங்க. உங்களுக்கு சூர்யா மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் அக்ஷயாவுக்கு வர்றது பிடிக்கலையா? இல்ல ஏன் மூலமா இந்த சம்பந்தம் வருதுன்னு பிடிக்கலையா? ஐயோ, என்ன பார்த்து என்ன கேக்குறா பாருன்னு. என் அண்ணன் பொண்ணுக்கு ஒரு நல்லது யார் மூலமா வந்தா என்ன, அதுல எனக்கு சந்தோஷம் தானே. உன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. பாருன்னு எப்படி பேசுறாங்கன்னு நீயும் கேட்டுட்டு தானே இருக்க. ஆமா, அவங்க கேட்கறதுல என்ன தப்பு? அக்ஷயா உடம்பு சரியில்லாம வாந்தி எடுத்தா, அத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெருசா எடுத்துக்கல. அதையே நீ குத்தி குத்தி பேசிட்டு இருக்க. இத பாரு, ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த சம்பந்தம் முக்கியம். நீ பேசாம வாயை மூடிட்டு இரு. அதான் உன் அண்ணனே சொல்லிட்டார்ல.
வாயை மூடிட்டு பேசாம இரு. அண்ணி எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? ஐயோ நீ போ அக்ஷயா. அக்கா அவளை கூட்டிட்டு போ. இல்ல ஒரு நிமிஷம் அக்ஷயா, ஒரு நிமிஷம். உனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்துடலாமே. இல்லைனா ஈவன் பெட்டர் நம்ம டாக்டரை இங்க வர சொல்லலாமா? ஐயோ அவதான் டாக்டர் வேண்டான்னு சொல்வாளே. இல்ல அக்ஷயா? ஐயோ ஊர் வாய கூட மூடிடலாம், இவ வாய மூட முடியுமா? சொல்லு அக்ஷயா. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா? இல்லண்ணே, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரியாகலன்னா டாக்டரை பார்க்கலாம். சரி ஓகே. சரிம்மா. நான் தான் சொன்னல அவ டாக்டர் வேண்டாம் தான் சொல்லுவான்னு. ஐயோ அக்கா நீ முதல்ல அக்ஷயா உள்ள கூட்டு போக்கா. வா அக்ஷயா. அத்தை அடுத்து நாம தான் என்னன்னு முடிவு பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம பொண்ணை பிடிச்சு போச்சு. அத பூ வச்சு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்துக்கு நாம ஏற்பாடு பண்ணலாமா? ஓகே மாமா நீங்க என்ன மாமா சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அக்ஷயா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் விக்ரம்கிட்ட ஒப்படைச்சாச்சு. விக்ரம் அடுத்து என்ன பண்ணும் நீயே முடிவு பண்ணுப்பா. சந்தோஷம்பா. சரி அப்போ அடுத்தது என்ன ஏற்பாடுகள்? சொல்லுங்க. ஒரு நல்ல நாளா குறிச்சு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். சரி ஓகே. அண்ணே அண்ணியும் நீங்களும் பெரியவங்க, அவங்க ஏதோ சின்ன பிள்ளைங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு சொல்றாங்க. நீங்களும் அதுக்கு தலைய ஆட்டுறீங்க. கல்யாணம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதக பொருத்தெல்லாம் பார்க்க வேண்டாமா? இது பாரு, மன பொருத்தம் இருந்தா போதும், ஜாதக பொருத்தம்லாம் ஒன்றும் தேவையில்ல. என்னென்ன உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா? யாழினியும் இனியாவும் மருமகளா வரத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி, அவங்க குணம் எப்படி, நம்ம குடும்பத்துக்கு சரி வருவாங்களான்னு 1க்கு 100 ஜோசியக்காரங்களை நீ பார்க்கல? அதனால ஜாதக பொருத்தம் அவசியம். 10 பொருத்தமும் இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமாமா, 10 பொருத்தமும் நமக்கும் தான் நல்லா இருந்துச்சு. ஆனா என் வாழ்க்கை எங்க நல்லா இருக்கு? உனக்கு என்னையா குறை? உன்னை நல்லா தானே உட்கார வச்சு சோறு போடுறேன். சும்மாரு, தேவையெல்லாம் வளவளன்னு பேசிட்டு இருக்காத. உன் இஷ்டத்துக்கெல்லாம் செய்ய முடியாது. மாமா பரவாயில்ல மாமா. அமுதா சித்தி தான் ஆசைப்படுறாங்கல்ல, அது எதுக்கு ஒரு குறையா வச்சுக்கிட்டு ஜாதக பொருத்தமும் பாத்துடலாம். என்ன சித்தி சந்தோஷம் தானே? இங்க பாரு நீயா, எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்ஷயாவோட நல்லதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அதான் ஜாதக பொருத்தம் பார்க்கலான்னு இனியா சொல்லிட்டாள்ல, இத்தோட நிறுத்திக்கோ உன் கச்சேரிய. இனியா நீ சூர்யா தம்பி ஜாதகத்தை வாங்கிட்டு வா, நாம போய் பாத்துட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை. இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். தட்டை எங்க காணோம்? இந்தம்மா இதுல வச்சுக்க. அப்பாடா, ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சுல்ல. அத்தை வந்துட்டேன். சூர்யாவோட ஜாதகம் இது. இது ரெண்டுத்தையும் ஒண்ணா வச்சிருங்க. குடு. அத்தை நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்களும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் இந்த ஜாதகத்தை பூஜை ரூம்ல வச்சிருங்க. நம்ம போகும்போது சாமி கும்பிட்டு எடுத்துக்கலாம். சரியா? சரி, சீக்கிரம் வந்துரு. அப்பா கடவுளே, இதுதான் சூர்யாவோடது.
ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.